அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பு நிறைந்த ஹுலஃபாக்களே, உலமாக்களே, ரயீசுல் முகத்தமீன்களே, முகத்தமீன்களே, எஹ்வான்களே, முன்ஷிதீன்களே, எஹ்வான்களே, அதே போல் ஷாதுலியாவுடைய எஹ்வான்களே மற்றும் ஏனைய தரீகாக்களை சார்ந்த முரீதீன்களே, முஹிப்பீன்களே, உம்மு ஜவாயாவுடைய நிர்வாகிகளே, அதேபோல் வேறு ஜாவியாக்கள், தக்கியாக்கள், மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளே, இந்த ஜாவியாவை வளமையாக நாடி வரக்கூடிய அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உலகத்திலே நல்ல விடயங்களை பேசி நல்ல படிப்பினைகளை பெற்று நல்லவர்களுடன் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களுடன் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே எதுவெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுகிறதோ அவைகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வராது. எல்லாமே உலகத்தில் கட்டுப்படுத்த ஒருவர் தேவைப்படுகிறார். பாடசாலையில் ஆசிரியர், அதிபர், ஆசிரியைகள் இல்லாத நேரத்தில் பாடசாலை எப்படி இருக்கும் என்பதை நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். அனுபவத்தில் நாம் அதை கண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் முதர்ரிஸ், முஅல்லிம், உஸ்தாது இல்லாத நேரத்தில் அங்கே பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அதேபோல் இந்த மஜ்லிஸிலே ஹலீஃபாக்கள், உலமாக்கள் இல்லாவிட்டால் இந்த மஜ்லிஸ் எப்படி இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரிந்தது. வீட்டிலே தந்தை தாய் இல்லாத நேரத்தில் வீடு எவ்வாறு இருக்கும் என்பதை நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். எனவே எல்லா இடத்திலும் கட்டுப்பாடு என்ற ஒன்று தேவைப்படுகிறது. பஸ்ஸிலே ஏறியதுக்கு பின்னால காசு எடுக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் நிற்பார். நிக்காட்டி பஸ் எவ்வாறு இருக்கும், ஏறின இடம் எவ்வாறு இருக்கும், இறங்கின இடம் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் கட்டுப்பாடு அற்றதாக உலகத்தில் இருக்கும். எனவே உலகத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தந்த இந்த தீனுல் இஸ்லாத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் நம்மை கட்டுப்படுத்த, நம்மை வழி நடத்த, நம்மை நேர்வழியில் கொண்டு செல்ல அல்லாஹு தஆலா ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம், இடங்களுக்கு இடம் அல்லாஹ் கட்டுப்படுத்தும் சில பேர்களை வைத்திருக்கிறான். சில கட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு ஆலிம் இருந்தால் எல்லோரும் அந்த ஆலிம்கிட்ட தான் போய் கேட்பான். இன்னும் சொல்ல போனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரபு படித்தவர்கள், எல்லோருக்கும் குர்ஆன் விளங்குகிறது, எல்லோருக்கும் ஹதீது விளங்குகிறது. இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு ஆலிமிடத்தில் கேட்பார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே அறிவாளிகள். அவர்கள் எல்லோரும் அரபிகள், எல்லோரும் மார்க்கம் தெரிந்தவர்கள். மிஸ்ர கேட்க தேவையில்லை, எல்லோரும் அரபிகள், குர்ஆனும் தெரியும், ஹதீதும் தெரியும். ஆனால் சட்டம் தேவைப்பட்டால் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்களிடத்தில் வருவாங்க. வந்து சட்டத்தை கேட்பார்கள். மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அவர்களிடத்தில் ஒரு விஷயம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மதுஹபை உருவாக்குங்கள். ஒரு மதுஹபை உருவாக்கும் ஒரு முஜ்தஹிது முத்லக்குடைய தரம், தகுதி உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் அல்ல, நான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய மதுஹபை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், அதன் வழிதான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொன்னார்கள். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு ஊரில் ஒரு ஆலிம், ஒரு ஷைഖ് அல்லது ஒரு உஸ்தாத் இருந்தால் அவருக்கு கட்டுப்பட்டு நாம் பின்வழி துயருவதுதான் நம்மை அது பாதுகாக்கும். சூரத்துல் கஹ்ஃபில் ஒரு வசனம் வருகிறது, நல்லா விளங்கிக் கொள்ளணும். மை யுத்லிலில்லாஹு ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா. நல்லா கவனிக்கணும். எவனை அல்லாஹ் வழி கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, தவறான வழிக்குள்ள கொண்டு போகணும் என்று நினைக்கிறானோ, அவனுக்கு நேர் வழி காட்டக்கூடிய அல்லது அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு உதவியாளரை, வலியுன் முர்ஷித், நேர் வழிகாட்டும் ஒரு வழிகாட்டியை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான்.
அப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹு தாலா நேர்வழியை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவர்களுக்கு வலியுன் முர்ஷிதை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் வழங்கிக் கொள்ளணும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யார அல்லாஹ் வழி கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வலியுன் முர்ஷிது கிடையாது. யாருக்கு அவனை நேர்வழி காட்டணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வலியுன் முர்ஷிதை அல்லாஹ் ஆக்குவான், அவனுக்கு நேர்வழியை கொடுப்பான். இன்னைக்கு அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவங்களுக்கு எங்களுக்கு அவர்கள் வலியுன் முர்ஷித், நேர்வழி காட்டிய ஒரு வழி, ஒரு உதவியாளர். அவர் தான் எங்களை இந்த வழியில போங்க, இந்த வழியில போங்க, உங்களோட உள்ளத்துல குரோதம் இருக்கிறது, ஹசது இருக்கிறது, கெட்டெண்ணம் இருக்கிறது, இவைகள் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இந்த வேலை வாங்க, உங்கள் பிடிகயிர்கள் உங்கள் கடிவாளம் என் கையிலே இருக்கிறது, நாம் போடுற கொண்ட்ரோல்ல நீங்க வாங்க, அப்பதான் நீங்கள் ஷாதுலியாக இருக்க முடியும். ஷாதுலியா தரீக்காவுடைய 5 உசூல்கள் நமக்கு சொல்லி தருவது என்ன? ஒவ்வொன்றாக நீங்கள் படித்து பாருங்கள். குலபாக்கள் இடத்துல உலமாக்கள் இடத்துல வந்து கேளுங்க. இந்த தரீக்கத்தில் சொல்லப்பட்ட உசூல்கள் ஒவ்வொன்றை பாருங்கள். பெருமானாருடைய சுன்னாவை சொற்களில் செயல்களில் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹுவை தக்வாவுடன் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்திலும் கவலையிலும் துக்கத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வை நீங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு கொண்ட்ரோல்ல தான் நம்மை வழி நடத்தி செல்கிறார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். உலகத்துல எல்லாரும் இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை நாங்க பின்பற்றோம், குர்ஆன் ஹதீஸை நாங்க பின்பற்றோம் என்று சொல்றாங்கல்ல, கிடையாது. உலகத்தில் அவர் ஆலிமாக இருந்தாலும் அவர் படித்தவராக இருந்தாலும் கிடையாது. அவருக்கும் நிச்சயமாக வழிகாட்டும் ஒரு உஸ்தாத் இருப்பார். இன்னைக்கு வேற சில முக்கியமாக எங்கட இந்த தசவுடைய வழிகளுக்கு மாற்றமானவர்கள் கூட என்ன சொல்லுவாங்க, இந்த ஷேகொண்ட நாங்கள் பின்பற்றி அதன் வழி நடக்கணுமான்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சட்டம் தேவைப்படும் போது குர்ஆன்ல இந்த ஹதீஸ்லேருந்து சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு இப்படித்தான் எங்களோட உஸ்தாது சொல்லி தந்தார், எங்களுக்கு இப்படித்தான் வழிகாட்டு தான் பேசுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உலமாக்கள் எல்லார்ட்டையும் கேளுங்க. அவங்க ஒரு சட்டத்தை பார்ப்பாங்க சரியா? சட்டத்தை பார்த்து அவங்க விளங்காட்டி என்ன செய்வாங்க? ஓய் தந்த உஸ்தாது கோல் ஒன்று அடிப்போம், ஓய் தந்த ஒரு உஸ்தாது கோல் அடிப்போம். அல்லது உஸ்தாது வந்திருக்கிறாரு என்ற அவரை பிடிச்சி இந்த மசாலாவை நாங்கள் ஹல்லு செஞ்சு கொள்வோம், இதை திருத்தி கொள்வோம். இப்போ என்ன பாருங்க, இவர் என்ன செஞ்சாரு, நாங்கள் என்ன செஞ்சோம்? எங்களை வழிகாட்டும் ஒரு வழிகாட்டியுடைய பின்னால தான் நாங்கள் போனோம். 7 வருஷம் 8 வருஷம் ஓதி ஆலிம் எப்பவும் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எங்களோட உஸ்தானாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சந்திக்கிறாங்க, அந்த வழியில நாங்கள் போறோம். அப்படி பார்த்தால் உலகத்தில் எல்லோருமே ஒரு வழிகாட்டலில் தான் செல்கிறார்கள். விஷயம் என்ன தெரியுமா, நாங்க எப்ப தவறா போறோம் தெரியுமா? இந்த வழிகாட்டலுக்கு நாங்க மாறு செஞ்சா தவறா பேத்துருவோம். அபுல் ஹசன் அலி அஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க. ஷாதுல் நாயகத்தை கேட்டாங்க, நீ கிதாபுகள் ஒன்றும் எழுதலையான்னு கேட்டாங்க. குத்துபி அஸ்ஹாபி, என்ற கிதாபெல்லாம் என்ன மாணவர்கள் தானண்டாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிகள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுத்தது தன்னுடைய பிரதிநிதி, தன்னுடைய ஹலீஃபா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஷாதுலி நாயகத்தோட பல வருடம் இருந்தார்கள். என்ன தெரியுமா அவர்களை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க காரணம்? எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்க இருக்கிற வழி ஹக்கு, நல்ல வழியில் நாங்க பேய்த்து கொண்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய ஒரு முடியுடைய பிரமாணம், முடின்றது எவ்வளோ சாஃப்ட், அந்த அளவு கூட என் மாணவர் அபுல் அப்பாஸுல் முர்சி எனக்கு மாற்றம் செய்ததே இல்லை. இதுதான் விஷயங்க. அவ்வளோ மாணவர்கள் இருந்தும் தன்னுடைய ஹலீஃபா அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்க காரணம் அதுதான். சொன்னார்கள், நீங்கள் தான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால இஸ்கந்தரியாவுல இவர்கள் 40 வருஷம் மார்க்க பணி செய்துவிட்டு மாத்திரமில்லாது உலகமெல்லாம் ஷாதுலியா தரீகாவை கொண்டு போனாங்க. யாரு? அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு தடவை ஒரு செயல், ஒரு சின்ன செயல்ல கூட அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாற்றம் செய்தது கிடையாது. அதோட தான் ஷாதுலி நாயகம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஒரு மகளை அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்யாணமே முடிச்சு கொடுத்தாங்க. சொல்லுவாங்கல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவ்வளோ சஹாபிகள் இருந்தாலும் ஃபாத்திமா நாயை கல்யாணம் முடிச்சு கொடுத்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட அப்படி ஒரு க்ளோஸ், அவ்வளவு இரக்கம். அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது ஹலீஃபா மாத்திரமல்ல, ஷாதுல் நாயத்துடைய மருமகனும் கூட. அவங்க என்ன வருகிறேன் என்றால், நாம் நம்முடைய பிடி கயிறை ஒரு இடத்தில் கொடுத்திருக்கிறோம் என்றால் இழுக்கிற சைட்டுக்கு நாங்கள் வைத்துருவோம். என் புத்தியை வச்சு நான் வேலை போகக்கூடாது, அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா யாக்கூத்துல் அர்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக நியமிக்கிறாங்க. அதே யாக்கூத்துல் அர்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கூட இருந்தவங்க தான் இமாம் பூசரி. இமாம் யாரு? முஹம்மது இப்னு சயீதுல் பூசிரி. பூசரி இமாம தெரியாதவங்க யாரு இருக்கிறா? எல்லா தரீகாவிலையும் புருதா ஓதுறாங்க. தரீகா அல்லாதவர்களும் புருதா ஓதுறாங்க. நாங்க புருதால கடைசி ஒரு துண்டுல படிக்கிறோம், மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு காலம் ஓதப்பட்டது, யத்லூஹு ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா வ ஃபில் ஹரமி. அக்ஸாவில் இன்றும் ஓதப்படுகிறது புருதா. புருதாவை தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அவங்க யார மாணவர் தெரியுமா? ஷாதுல் நாயகத்துடைய முதலாவது ஹலீஃபா அபுல் அப்பாஸுல் முர்சி நாயகத்துடைய நேரடி மாணவர். அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கும்போது யாக்கூத்துல் அர்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க தன்னுடைய ஹலீஃபாவாக. ஏன் தெரியுமா? ஒரு தடவை அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல வந்து யாக்கூத்துல் அர்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை போல் வர வேண்டும். அப்படின்னா நீங்க எப்படி இந்த மார்க்கத்துக்கு ஹிதுமத் செய்றீங்களோ அதே போல் நான் வர வேண்டும் வேண்டாம். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நமக்கு யாரு, எனக்கு யாரு? ஷாதுல் நாயத்தை நாங்கள் கண்டோமா? அபுல் அப்பாஸுல் முர்சி நாயத்தை கண்டோமா? யாக்கூத்துல் அர்ஷ் நாயத்தை கண்டோமா? சரி, ஸ்ரீலங்காவுக்கு ஷாதுலியா தரிகா கொண்ட ஆக கொஞ்ச பெரிய மௌலான பார்த்திக்க நாங்கள் இல்லை. நாங்கள் பார்த்தது எங்களுடைய ஷேகுமார்களை, எங்களோட கூட இருந்த ஹலீஃபாக்களை, ஹலீஃபத்துல் ஹுலஃபாக்களை. நான் கடைசியாக கண்டது எங்களோட ஜுஹுர்தீன் உஸ்ஸானா அவங்கள ஹலீஃபத்துல் ஹுலஃபாவாக இருக்கும்போது அவங்கள தான் கண்ட. அதுக்கு முன்னால் உள்ளவங்கள நாங்கள் கண்டதில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், 12 வருட இடைவெளிகளுக்கு பின்னால மர்ஹூம் ஹலீஃபத்துல் ஹுலஃபா அப்துல் ஹமீத் பஹஜியை கண்டோம். இப்பொழுது ஹலீஃபத்துல் ஹுலஃபாவாக அதே ஜுஹுருத்தீன் ஆலிம் பஹஜி அவர்களுடைய மகன் முஹம்மது ஜுஹூர் ஆலிம் பஹஜி அவர்களை நாங்கள் வாரியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? இவர்கள் எங்களை அழைத்து கொண்டு எங்களை கொண்டு சென்று, இப்ப ஷேக் மஹதி அல் ஃபாசி, அப்துல்லா மஹதி அல் ஃபாசி தவ்வலல்லாஹு ஹயாத் அவர்கள் ஷேகாக இருக்கிறார். அவர்களுக்கு பின்னால அவர்கள் யாரை நியமித்து யாரை ஷேகாக நமக்கு காட்டி தருகிறார்களோ அவர் வழி நாம் செல்ல வேண்டும். வெறுமனே ஹாலரா வச்சுட்டு திக்ர ஓதிட்டு மஜ்லிஸில் இருக்கிறது முக்கியம் அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, கண்ட்ரோல் இருக்கிறது. அந்த கண்ட்ரோல் படி தான் நாங்கள் போவோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன பாடசாலை, வீடு, அதே மாதிரி மதரசா, பள்ளிக்கூடம், பஸ்ஸு, எல்லாத்துக்கும் டிரைவர் தேவை. டிரைவர் ஓட்டி கொண்டு இருக்கும் போது இல்லை நானும் ஓட்டுவேனண்டா உழந்த வேண்டியதான். பஸ்ஸு எத்தனை அடி பள்ளத்தில் விழுமோ அல்லாஹு ஆலம். எல்லாராலும் ஓட்ட முடியாது. ஓட்டுறதுக்கு தகுதியான ஒருத்தர் ஓட்டினா பின்னால ஏறி டிக்கெட்டை எடுத்து உட்கார்ந்துருக்கிற மட்டும்தான் எங்கட வேலை. எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சேன்னா மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் மொத்தமாக டிக்கெட்டை கொடுத்து அனுப்ப வேண்டியதான் இல்லையா? அதனால கட்டுப்பாடு என்பது நமக்கு கட்டாயமானது. இதுதான் நமக்கு சொல்லி தந்தது. மஜ்லிஸுக்கு நீங்கள் வாரீங்க, வரும்போது இங்கே குலஃபாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, உலமாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொரு ஹலீஃபா அப்படியே வருவார். வரும்போது அவரை கூப்பிட்டு நாங்கள் முன்னு வைப்போம். ஆமாம், அவர் இப்போ தான் வராரு, அவரை தூக்கி முன்னு வைக்கணும். அவரை தூக்கி நாங்கள் முன்னு வைக்கணும் இல்லையா? ஏன் முன்னு வைக்கணும்? எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் அவ்வாறு தான். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆலிம்கள் யாராவது இருந்தால் முன்னுக்கு வந்துடும். எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் இதுதான். குலஃபாக்கள், உலமாக்கள் இது போன்றவர்களை கண்டால் கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை கௌரவப்படுத்துங்கள். எவ்வளோ நல்ல வழிகள். அடுத்தவர் கொஞ்சம் இடம் விட்டு உட்கார, அங்கே போப்பா, இங்கே போப்பா, அதெல்லாம் கிடையாது. வாங்க உட்காருங்க, இங்க வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. இதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம். எல்லாவற்றிலும் நாம் அதை பார்க்க வேண்டும், எல்லா விடயங்களிலும் பார்க்க வேண்டும். யாரையும் கழுவி தள்ளி ஓரமாக்கி இல்லாமல் ஆக்கி அவ்வாறு போவது நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்கம் அல்ல. தசவு தரீகாண்டா என்ன தெரியுமா? தசவு இன்னும் உலமாக்கள்கிட்ட கேளுங்க. தசவுஃப் இல்லாத மதரசா இல்லை, தசவுஃப் சொல்லித்தரப்படாத மதரசா இல்லை. சுத்தமாக சொல்றதாக இருந்தால் நவீன கால கொள்கைவாதிகள் எல்லாம் ஒருத்தரை
ஒரு இமாமாக வச்சு பேசுவாங்க. இப்னு தைமியா ஃபதாவா இப்னு தைமியாவில் தனி ஒரு ஜுஸு எது தெரியுமா? கிதாபு தஸவுஃப்ன்ற ஒரு தனி ஜுஸு, தஸவுஃபுடைய பாடம். தஸவுஃப் என்றா என்ன? தஸவுஃப் என்றா என்ன? சூஃபிசம் என்றா என்னங்க? சூஃபி என்றா தாரீஃப் என்ன? வரை விளக்கணம் என்ன? கிட்டத்தட்ட 16 வரை விளக்கணம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒன்றே சொல்றேன். சூஃபி என்றா யாரு தெரியுமா? என் பேரு பின்னாலையும் போடுவாங்க, அது என் வாப்பட பேரு. சூஃபி என்றது நான் நீங்கள் போட்டு கொள்கிற பட்டம் அல்ல. சில பேர் அது பட்டம் ஒன்று போட்டுக்கணும் சரியான ஆசை. ஒரு பட்டம் பின்னால் கொஞ்சம் சொல்கிறேன் ஆசை, கொஞ்சம் 4-5 பட்டத்தை சொல்லுவோம் அப்படின்னு. சூஃபி என்றால் யார் தெரியுமா? நாங்கள்லாம் சும்மா பேரை போட்டுக்கொள்கிறதுக்கு வேணுமானா தகுதியாக இருக்கலாம். சூஃபி என்றால் யார் தெரியுமா? மன் சஃபா கல்புஹு, யாரோட உள்ளத்தில் குரோதங்கள் பொறாமைகள் மேலெண்ணங்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறாரோ அவர்தான் சூஃபி. சொல்லுங்க பார்ப்போம். என் உள்ளத்தில் ஏண்டா இதுவரைக்கும் ஒரு பொறாமையும் வந்ததில்லைன்னு யாரோ கையை சுத்துங்க பார்ப்போம். இல்லை, அவனவன் ஒருத்தர் பொறாமை குரோதம் கெட்ட எண்ணம் அடுத்தவனுக்கு ஏதாவது செய்கிறேன்டா, இப்படித்தான் மனுஷன் வாழ்றான். அதனால திக்ருகள் அவுராதுகள் இதெல்லாம் சொல்லி தந்தது எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் 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 ஆஹ் 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 என்று நாங்கள் திக்ரு செய்யும் போது அல்லாஹ்வில் முழுமையாக எங்களை லயித்து, துனியாண்ட ஒன்றே இல்லை, துனியாவில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் இல்லை, குரோதங்கள் கெட்டெண்ணங்கள் இல்லை என்று சுத்தமாகிறது தான் திக்ர். எனவே பிடித்த பிடிகயிறை அவிழாமல், பூசரி இமாம் சொல்லுவாங்கல்ல, நாம் பிடிச்ச பிடிகயிறு கைரி முன்ஃபசிமி அப்படின்னு சொல்லுவாங்க பூசரி இமாம். நாம் பிடிச்சிக்கிற கவுரு சாதாரண கவுரு அல்ல, பீயாத கலண்டு போகாத கவுரு. அவங்களும் சாதுலியா தரிக்காத்தான் பின்பற்றாங்க பூசரி இமாம், இல்லையா? அதனால் நாங்கள் பிடிச்சிருக்கக்கூடிய கயிறு நல்ல கயிறு, நல்ல பிடி கயிறு என்று நம்பி அதன் வழி அழகாக நடந்து செல்வோம். இதே வழியில் நம் பிள்ளைகளையும் வழி நடத்துவோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்ளட்டுமா. யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை பொருந்தி கொள்வாயா. விசேஷமாக இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அவர்களை பொருந்தி கொள்வாயா. இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி யாரெல்லாம் உணவுகளை கொடுத்து இன்றைய நாளில் வந்த மனிதர்களுக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. அதே போல் 10 நாட்கள் ஓதப்பட்டு அந்த 10 நாட்கள் யாரெல்லாம் உணவளித்தார்களோ அவர்களுக்கும் அந்த சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயாக. ஆமீன் சொல்லும் நமக்கும் தந்தருள்வாயா. இந்த சபையிலே உள்ளவர்களுடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா, கடன்களை போக்கி வைப்பாயா, கவலைகளை நீக்கி வைப்பாயா. இந்த மஜ்லிஸுக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த இடத்தில் வந்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் ரஹ்மானே, இந்த மஜ்லிஸில் நீ என்னென்ன பாக்கியமெல்லாம் வழங்குவாயோ அத்தகைய எல்லா பாக்கியங்களையும் நமக்கு தந்தருள்வாயா. அடுத்த வருடமும் இதைவிட சிறப்பாக கண்ணியமாக இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் கல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.